உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தியாக உணர்வுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அதே பண்பாடு எங்களுடைய பெண்மணிகளிடமும் எங்களுடைய தாய்மார்களிடமும் வர வேண்டும். மூணாவது பண்புதான் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடம் இருந்த மூணாவது முக்கிய ஒரு பண்பு, கணவனுக்குரிய ஒரு விரும்பக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. கணவன் விரும்பக்கூடிய ஒரு பெண்மணியாக, ஒரு தாயாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு பல பெண்மணிகள் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு மனைவின்னு தான் பேசுறது. ஆனா கணவன் கேட்டு பார்த்தா கணவன் காரி துப்புவாரு. ஏண்டா அதிகமான பெண்மணிகள் கணவனுக்கு கட்டுப்பாடற்ற பெண்களாக மனைவிகளாக இருக்கிறாங்க. கணவன் சொல்வதை கேட்கிறது இல்ல, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்கிறது இல்ல. இப்படி மீறி வாழ்ந்தா என்றா அந்த ஹதீஸ் ஒன்று வருகிறது, ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்படாமல் உலகத்தில் வாழ்ந்தாள் என்றால் அந்த பெண் நரகம் போவாள். கணவனுடைய திருப்பொருத்தம் இல்லாம ஒரு மனைவி மரணித்தா என்றால் அவன் நரகம் போவாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கணவனுக்கு கட்டுப்பாடுள்ள, கண்ணியம் செலுத்தக்கூடிய, கணவனை மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, பெண்களாக இருக்கக்கூடிய நாங்க கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும். ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அலா உக்பிருக்கும் பினிசாயிக்கும் ஃபில் ஜன்னah, சஹாபாக்களே உங்களுடைய மனைவிமார்கள் சொர்க்கம் போகக்கூடிய மனைவிமார்களை சொல்லவா, சுவர்க்கம் செல்லக்கூடிய பெண்மணிகளை சொல்லவா என்று கேட்டதோட சஹாபாக்கள் சொல்றாங்க, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்கன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விஷயத்தை பேசுறாங்க. அல் வதூத், தாயாக இருக்கக்கூடிய, மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கணவனோட இரக்கமுள்ள பெண்மணியாக இருந்தா அவ சுவர்க்கம் போவா. அல் வலூத், அதிகம் பிள்ளைய பெறக்கூடிய பெண்மணியாக இருந்தா அவ சுவர்க்கம் போவா. மூணாவது சொல்றாங்க, ஒரு பெண்மணி மனைவிக்கு கோபம் வந்து கணவனோட பிரச்சனை தகராறுல இருக்கிறா, கணவனோட பேசுறா இல்ல, இப்படி இருக்கும் போதும் எந்த மனைவி தனது கணவன் மன்னிப்பு கேட்கிறாளோ இந்த பெண்மணியும் சுவர்க்கம் போவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெண்மணிகளை பார்த்து சுவர்க்கம் போறதாக கூறினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் சுவர்க்கம் போகக்கூடிய பெண்மணிகளாக மாறுவதாக இருந்தா கணவனோட கூடுதலாக இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவது, நாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கணவன் போயிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய பெண்மணிகளாக நாங்க இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க நல்ல ஒரு ஞானம் உள்ள, டேலண்ட் உள்ள, நாலேஜ் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. என்ன நாலேஜ்? தனது புள்ள வஃபாத், ஆனா கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் ஒன்றுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இத போயிட்டு வார வழியில கணவன் மென்டாலிட்டி ப்ராப்ளம் ஏற்படும், அவங்களுக்கு மனநோய் ஏற்படும், ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படும். இப்ப ஏண்ட புள்ள வஃபாத்னு சொன்னா கணவனுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படும் என்று சொல்லி அந்த மனைவியுடைய ஹிக்மத்தை பாருங்க, அந்த நுட்பத்தை பாருங்க. கணவன் வாராரு வீட்டுக்கு வந்த டைம்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது கேட்கிறாங்க, புள்ள எங்க? எல்லாருக்கும் விருப்பம் புள்ளதான். வீட்டுக்கு வந்தா மனைவி கேட்கிறது புள்ளைய. இந்த மனைவி அந்த டைம்ல டென்ஷனாக இல்ல, கணவன் அழகாக வரவேற்கிறாங்க. புள்ள வஃபாத், ரூம்ல படுத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த டைம்ல கணவனுக்கு என்ன பதில் கொடுத்திருப்பா என்று பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உள்ளுக்கு வாங்க என்று சொல்லி சொல்றாங்க, புள்ள தூங்கிக் கொண்டிருக்கிறார், சுகஈனமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி, சுகஈனமாக தூங்குறதுல ஒரு அர்த்தம் அது என்ன, வஃபாத்தில் இருக்கிறாங்க. ஆனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நினைவு, புள்ள தூங்குறான் சுகஈனமாக, எழுப்பாட்டக்கூடா, காலையில பேசுவோம் புள்ளையோட என்று இரவு நேரத்தில் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா படுக்க போறாங்க. கணவனோட பேசுறாங்க, டிஸ்கஷன் ஒன்று நடக்குது. கணவன் சொல்றாங்க, உலகத்தில் ஒரு மனிதன் நாங்க அமானிதமாக ஒரு பொருளை இன்னொருத்தன்ட்ட கொடுத்திருந்தா அதை அவன் எங்களுக்கு திருப்பி தரணும் அல்லவா என்று கேட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படி அவன் திருப்பி தராட்டி அவன் அந்த பொருளை வச்சிருந்தா அது ஹராம்ன்றாங்க. அதே மாதிரி சொல்லிவிட்டு பேச்ச முடிச்சிட்டு இரவு நேரத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர்றாங்க. காலையான போதும் கணவனோட பேசுறாங்க,
அதே மாதிரிதான் இரவுல நான் உங்களோட ஒரு விஷயம் ஒன்று பேசினேன். எங்கள் ஒரு பொருளை நான் இன்னொருத்தன்ட்ட கொடுத்திருந்தா அமானிதம், அதை அவன் திருப்பி தரணும். இதே மாதிரிதான் எங்களுடைய புள்ளைய அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்தான், இப்ப அவனே எடுத்து விட்டான், புள்ள வஃபாத் ஆகிருச்சு என்று ஒரு ஹிக்மத்தை கையாண்டாங்க. கணவனுடைய அந்த மைண்ட ஒரே மிக்கன திருப்பாம, கணவனை நோயுள்ளவனாக மாத்தாம, அந்த ஒரு நுட்பத்தை கையாண்ட ஒரு மனைவியாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இத உடனே கேட்டதோட உடனே போறாங்க, புள்ளைய பாக்குறாங்க, கண்ணீர் வடியுது, போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னதோட நபி அவங்க சொல்றாங்க, நீங்க நேற்று இரவு சேர்ந்தீங்க, உங்களுடைய மனைவியோட சேர்ந்தீங்க, அந்த இரவே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செஞ்சிட்டான், கிடைக்கிற புள்ள அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இப்படித்தான் ஒவ்வொரு மனைவியும் இருக்கணும். வரக்கூடிய கணவன் பல பிரச்சனையோட வருவாரு, ஜப் முடிஞ்சு அவர வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் போது பல சிக்கலோட, பல களைப்போட, துக்கத்தோட, சில டைம்ல அவருக்கு ஏழாத கட்டத்தில் வருவாரு. இந்த கட்டத்தில் அந்த மனைவி தனது கணவனோட எப்படி நடக்கணும் என்று இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அங்க அழகாக படிச்சு தாராங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இதே மாதிரிதான் இன்னொரு முக்கிய ஒரு விடயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு சப்ஜெக்ட் ஒன்றை போடுறேன். பெண்மணிகளாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் கட்டாயம் கணவனை வீட்டுக்கு வரவேற்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்றாங்க. ஒரு பைத்தொண்டே படிச்சு வரவேற்பாங்க. லனா ஷம்சுன் வஃபில் ஆஃபாகி ஷம்சுன் வஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமா வஷம்சுன் தத்லுஉ பஅதல் ஃபஜ்ரி வஷம்சி தத்லுஉ பஅதல் இஷாஇ. எப்படி வரவேற்பாங்க? எனக்கு ஒரு சூரியன் இருக்குது, வானத்துக்கு ஒரு சூரியன் இருக்குது, ஏண்ட சூரியன் வானத்து சூரியனை விட மிகவும் சிறந்தது. வானத்து சூரியன் சுபஹுக்கு பின்னால் உதயமாகுது, ஏண்ட சூரியன் இஷாக்கு பின்னால் உதயமாகுவாரு. நபி அவங்க வீட்டுக்கு இஷாக்கு பிறகு தான் வருவாங்க. இப்படி படித்து நல்ல முறையில் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தனது கணவரை வீட்டுக்கு வரவேற்பாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய மனைவிகள் அப்படியே கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு அதே புகையோட வார முன்னால வந்து கணவனை வரவேற்கிற அந்த புகை வாசத்தோட ஆயிஷா நாயகி இப்படி வரவேற்கல்ல. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்களுடைய மனைவி, அவங்க அலங்கரிச்சு கொண்டிருப்பாங்க. நபி அவங்க வீட்டுக்கு வாரத பார்த்து அலங்கரிச்சு கொண்டிருப்பாங்க. ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவங்க கணவன் எந்த இரவுல வந்தாலும் அலங்கரிச்சு கொண்டிருக்கணும். பகல் வாராரா அழகான முறையில வாசங்களை பூசிக்கொண்டு கணவனை வரவேற்கணும். சில பெண்களை பார்க்கலாம், முடியலையும் விரித்து கொண்டு அப்படியே முன்னால் இருப்பாங்க. கணவனை வரவேற்கிறது அந்த விதமே தெரியாது. ஆனா இஸ்லாம் சொல்லி தருகிறது, கணவனை இப்படி வரவேற்று கணவனுடைய விருப்பத்தை பெற்றுக் கொள்ளுங்க, நீங்க சொர்க்கம் போவீங்க. அதனால் அன்புக்குரிய தாய்மார்களே, கணவன்மார் உங்களுக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வாரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறா, கணவனுடைய கடமை என்ன, கணவனுக்குரிய உரிமை என்னன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் கணவர் தான் உனக்கு சுவர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருப்பாரு. நீ உன் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தாய் என்றால் நீ சுவர்க்கம் போவாய். கணவனுக்கு கட்டுப்படாம கணவனுடைய திருப்பொருத்தத்தை பெறாம இருந்தாய்டா நீ நரகம் போவாய் என்று ஒரு பெண்மணிக்கு நபி அவங்க சொல்லி அனுப்பினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க எங்களுடைய கணவன்மாருக்கு கட்டுப்பட்டு வாழணும். கணவன் வாராரா அவருடைய அந்த யோசனையை பார்த்து நல்ல முறையை வீட்டுக்கு வரவேற்போம். அடுத்த இன்னொரு விடயம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண்மணி 5 நேர தொழுகையும் டைமுக்கு தொழுகிறார். வஸாமத் ஷஹ்ரஹா, ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறார். வஅதாத் பாலஹா, தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறாள் என்றால் அவளுக்கு சுவர்க்க அந்த மலக்கு சொல்லுவாரு, நீ வேண்டிய கதவால சுவர்க்கத்துக்குள்ளால போ என்று அந்த பெண்மணிக்கு சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க 5 நேரமும் டைமுக்கு தொழுவோம், நாங்க ரமலான் மாதத்துல நோன்பு பிடிப்போம். ஆனா கணவனுக்கு கட்டுப்பட்டு இல்லாட்டி சுவர்க்கம் கிடைக்காது. நாங்க கணவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருப்போம், தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, சுவர்க்கம் போக முடியாது. கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், நோன்பை பிடிக்கணும். அதே மாதிரி 5 நேரமும் டைமுக்கு தொழக்கூடிய பெண்மணி
பெண்மணிகளாக நாங்க மாறினாத்தால் நாங்க சுவர்க்கத்துக்குரிய பெண்மணிகளாக மாறலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அதே மாதிரிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடமிருந்து அடுத்த மிக முக்கியமான ஒரு பண்பு இல்ம் உள்ள பெண்ணாக இருந்தாங்க. மார்க்க அறிவு உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. மார்க்க அறிவு என்றால் குர்ஆனை கூடுதலாக பாடமாக்கி இருந்தாங்க. எதை பேசினாலும் ஹதீஸ பேசக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. மக்களுக்கு சட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு எங்களுடைய பெண்மணிகளை பார்த்தா கணவன் வஃபாத்தாயினத்துக்கு பின்னால்தான் இத்தாவுடைய சட்டத்தை கேட்க ஒரு ஹஸ்ரத்தை நாடி போறது. ஏண்டா இந்த பெண்மணிக்கு இத்தாவுடைய சட்டம் தெரியா? திருமணம் முடிச்சு புள்ள கிடைச்சி எப்படி வளர்க்கணும் இஸ்லாம் பேசுது, அது தெரியாம வளர்த்து கொண்டிருக்கிறார் மனைவி. அந்த பெண்மணிகள், மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை கட்டாயம் படிக்கணும். நாங்க நோம்பு மாசம் வருகிறது, நிறைய சட்டம் இருக்குது, பெண்களுக்கென்றே நிறைய சட்டம் இருக்குது. அந்த சட்டங்களை கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். சில கட்டங்கள் வெட்கம் வரும், அந்த வெட்கத்தை அப்படியே ஒரு சைட்ல வச்சுட்டு மார்க்க சட்டத்தை தெரிந்தவங்கள்ட்ட கட்டாயம் கேட்டுக்கொள்ளணும். பெண்மணிகளான ஆலிமாக்கள் இருக்கிறாங்க, கோல் பண்ணி கேளுங்க. இதே மாதிரிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆன் ஹதீஸ படிச்ச ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு எங்களுடைய பெண்மணிகளை பார்த்தா குர்ஆனை தொற்றதும் இல்ல. எங்களுடைய பெண்மணிகளை பார்த்தா ஒரு ஹதீஸ கேட்டா பாடமும் இல்ல, அது கூட தெரியாது. ஏதாவது ஒரு இஸ்லாத்துல சட்டத்தை கேட்டா அது கூட தெரியாது. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கேட்டா தெரியாது. பார்த்தா கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க பெண்மணிகளாக இருக்கிறோம். சொர்க்க பெண்மணிகளாக மாறுவதாக இருந்தா தீன படிப்போம், குர்ஆன் ஹதீஸ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹதீஸ படிப்போம், ஒவ்வொரு சூறாவை வாசிப்போம், படிப்போம், தெரிஞ்சு கொள்ளுவோம். இஸ்லாமிய சட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாங்க சொர்க்க பெண்மணிகளாக மாறலாம். ஹப்ஸா பின்த் சீரின் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய மகள் ஹப்ஸா, இவ 12 வயசுல ஹாஃபிஸான ஒரு பெண்ணாக மாறுறா. குர்ஆன் முழுக்க பாடம். இவ இரவு நேரத்தில் நின்று வணங்குவா, அழுது துஆ செஞ்சு கொண்டிருப்பா. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய இபாதத் எங்க? இன்றைக்கு எங்களுடைய பெண்மணிகளுடைய இபாதத் எங்க? ஜீரோல இருக்குது. அவங்க இபாதத்துல ருசி டேஸ்ட் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு பெண்மணிகளுடைய ருசி பாவத்தில் இருக்குது. படம் பார்க்கிறதிலையும், டிராமாலையும், மியூசிக் கேட்கிறதிலையும், இன்னொருத்தனை பத்தி கீபத் பேசுறதிலையும் தான் இன்றைக்கு எங்களுடைய தாய்மார்களுடைய நிலைமை இருக்குது. அன்புக்குரிய தாய்மார்களே, பாவங்களை விடுவோம், இபாதத்துல ருசியை ஏற்படுத்துவோம். சஹாபி பெண்மணிகள் எப்படி இபாதத் செஞ்சாங்களோ அதே கட்டத்தை, அதே அளவு அடைய முடியாது. அதற்குரிய ஒரு அளவை அடையக்கூடிய ஒரு முயற்சி கூட நாங்க கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கிறோம்.